Taste the Daily. தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் காலி பணியிடங்கள் குறித்து திமுக அரசு கவனிக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நிறைய துறைகளில் சுமார் 5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதா அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க. இந்த பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் அரசு சார்ந்த துறைகளில் சுமார் 5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதனால தான் இந்த வேலையெல்லாம் தேக்கம் அடைகிறது. அதையெல்லாம் இந்த அரசு கவனிக்கல. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, அதையும் சொல்லியிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஏற்பட்டால் அரசு காலியில் பணிகள் அனைத்து நிரப்பப்படணும். அது நிறுத்தல. எப்போ பார்த்தாலும் 40க்கு 40 நாங்களே என்ன, அப்போ 40க்கு 40 வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? சட்டமன்றத்தில் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? நாடாளுமன்றத்தில் நிதி கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம் 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி இருக்கின்றார்கள். தங்களுக்கு எந்த துறையில் எவ்வளோ பாக்கி இருக்குதோ அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி நம்ம அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து நிதி பெற வேணும். அதுக்கு தானே நாடாளுமன்ற ஜெயிச்சு போகிறீங்க. அப்புறம் எங்களுக்கு நிதி கொடுக்கலீங்களா, அப்புறம் உங்களை வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, பாம்புஞ்சா கூட தடி ஒடிக்கூடாது. அது மாதிரி மத்திய அரசும் பகிச்சக்கூடாது, நிதியும் கிடைக்கணும். அது எப்படி முடியும்?